ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் படம் எடுத்தனா ஒரு சின்ன என்னதான் எவ்வளோ பெரிய ஃபேமிலி என்டர்டைனாக இருந்தாலும் ஒரு லெவலை தாண்டி போனால் கொஞ்சம் போர் அடிக்கும்ல. அந்த மாதிரி தான் 2 hours 45 minutes, ஒரு 2 hours 30 minutes இல்லை 2 hours 20 minutes ரொம்ப கிறிஸ்பாக இருந்தால் படம் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் தான். மீன்ஸ் சங்கராந்தி வஸ்துவோட ஒரு பிளாக் பஸ்டர் ரீசனே வந்து அந்த ஒரு ரன்னிங் டைம் லைன் நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரியே என்ன தோணுச்சு எனக்கு. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் அடிச்சு, ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு லேக்கும் கிடையாது. ஃபஸ்ட் ஹாஃப் அப்படியே அந்த கதைக்குள்ளே என்ட்ராது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஆனால் ஸ்லோவாக போகும், நல்லா காமெடியாக இருக்கனால ஒன்றும் தெரிஞ்சிக்காது. இன்னொன்று அந்த விண்டேஜ் பாஸ், த பாஸ் இஸ் பேக், அவரை நம்ம பார்க்குறப்ப ஸ்க்ரீனுக்குள்ளே பார்க்குறப்பே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி கொஞ்சம் கலைகளை சிரிச்சுட்டு நல்லா காமெடி பண்ணிவிட்டு ஆக்சுவலாக உங்களுக்கு ஒன்று சொல்லி ஆகணும். தெரிஞ்சு எப்படின்னா, நீங்கள் எப்படி தமிழில் வந்து நம்ம ரஜினி சார் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து அந்த ஒரு காமெடிலாம் பண்ணுவார் மீன்ஸ் அது ஒரு இயற்கையாக வரும். அதே மாதிரி தான் அவருக்கும் எந்த ஒரு ப்ரெஷருமே எந்த ஒரு புஷ்ஷும் இருக்காது அந்த காமெடியை க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த ஹியூமர் சென்ஸ் வந்து உள்ள அவருக்கு ஆல்ரெடி நிறையவே இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் வந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சது, அவரோட அந்த ஒரு வயது முதிர்ப்பு அது கொஞ்சம் தெரிஞ்சுது. நான் இல்லைன்னு சொல்ல, எதுலனா டான்ஸில் அவர் ட்ரை பண்ணுறாரா இல்லைன்னு தெரியல. பட் ஆனால் மீன்ஸ் அந்தளவுக்கு மற்ற படங்களில் அவர் காட்டின டான்ஸ் மூவ்ஸ் இந்த படத்தில் கொஞ்சம் டான்ஸ் மூவ்ஸ் கம்மியாக தான் இருந்தது. ரொம்ப ஸ்லோ ஸ்டெப்ஸ், அவர் அந்த மேபி அவரோட அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தாங்களே தெரியல. பட் ஆனால் கொஞ்சம் ஸ்டைலாகவும் இருந்தது. என்ன தான் அவர் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டான்ஸ் மூவ்ஸ் கொடுத்தாலும் ஸ்டைலிஷாகவே இருந்தது. இன்னொன்று இதில் வந்து நயன்தாரா பற்றி சொல்லி ஆகணும். நயன்தாரா வந்து உங்களுக்கே தெரியும், த பாஸ் லேடி சூப்பர் ஸ்டார். அதாவது அவங்களுக்கு இந்த மாதிரி ரோல்லாம் வந்து ஒரு அப்படி கேட்வாக் போகிற மாதிரி சும்மா அழகா தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க இல்லையா. ஒரு ஹீரோ வந்து இறக்கி பேசுகிறதோ, இல்லை ஹீரோ கூட ஈகோவோ பேசுகிறதோ, ஹீரோ கூட ஃபைட் பண்ணி பேசுகிறதோ, ரொம்ப லவ்வோ பேசுகிறதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, கேட்வாக் சாப்பிட்ற மாதிரி. விசுவாசம் பண்ணாங்கல்ல, நீங்கள் விசுவாசம் பார்த்துருப்பீங்க, அதே தான் இதுலேயும் அவங்களோட ரோலும். துளசியில் பார்த்தா அதே ரோல் தான் அவங்களுக்கு, இதே ரோல் தான். ஸோ ஆப்டபுளாக இருந்தது. இந்த ரோல் வேறு யாருக்கு போனாலும் இவ்வளோ இதாக பண்ண முடியுமான்னு தெரியல. அண்டு இந்த விட செகண்ட் ஹாஃப் ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சும்மா கல்யாணம் போச்சு, செகண்ட் ஹாஃப் எப்படினா அப்படின்னா, செகண்ட் ஹாஃப் எஸ் கொஞ்சம் லேக் போச்சு, இல்லைன்னா சொல்ல. ஆனால் அந்த லேகை சரி பண்ண தான் விக்டரி வெங்கடேஷ் என்ட்ரி. அவர் வந்து ஒரு காமெடியாக அவரோட என்ட்ரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் கேட்பார் நம்ம பாஸ்கிட்ட, பாஸ் வந்து அவர்கிட்ட கேட்பார், பார்க்க ஃபேமிலி மேன் மாதிரி இருக்க மாஸ் என்ட்ரி கொடுக்குற அப்படின்னு. அவருக்கு விக்டரி வெங்கடேஷ் கேட்பார், நீ தான் பாஸு, நீ வந்து இப்போ ஃபேமிலி என்ட்ரி பண்ணலையா அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அண்ணன் தம்புடு அவங்களுக்குள்ள இந்த ஒரு பாண்டு இந்த ஸ்க்ரீனில் நல்லா தெரியுது. ரொம்ப ஒரு கலகலன்னு இருக்குது. அப்புறம் என்னப்பா சங்கராந்தி வினரா அனௌன்ஸ் பண்ணிடலாமா?